மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். இப்போ ஃபஸ்ட்டு விசுவாசம் அப்படின்னா என்ன? இது என்ன ஸ்கூலா டெஃபினிஷன்லாம் கேட்குறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஜெசிகா இங்கே இந்தியா வந்த உடனேயே பாஸ்டர் சொன்னது, டெஃபினிஷன்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்க பாப்பா, சிங்கப்பூரில் அந்த மாதிரி சும்மா போயிட்டு புரிஞ்சுக்கிட்டு வந்தால் பத்தாது, டெஃபினிஷன்ஸை மனப்பாடம் பண்ணு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னார். இவன் ஆள் ஸ்ட்ராங்கு, ஆனால் பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக் அப்படின்னு எதில் சொல்லுவாங்கன்னா, பெரிய லெவல் மாதிரி தெரியும், ஆனால் சின்ன காரியங்களில் நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த டெஃபினிஷன்ஸ், இந்த பேசிக்ஸ், இந்த பில்டிங் பிளாக்ஸ், ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம அடித்தளம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இப்போ விசுவாசம்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11:1, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இப்போது நம்ம 5 சென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம், பார்க்குறது, கேட்குறது, தொடுறது, உணர்றது, இப்படி சென்சஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட உணர்ச்சிகள். இதை வச்சு நான் பார்த்தேன், நான் நம்புகிறேன், இல்லை நான் கேட்டேன் ஒருவேளை உண்மையாக இருக்க நம்புகிறேன், அப்படி கிடையாது. தோமா சொன்னா இல்லையா, நான் அவரோட ஆணி பாஞ்ச கைகளில் கையை போட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன். அது விசுவாசம் இல்லை. விசுவாசங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்திருக்கலாம், யூ ஆர் ஹேவிங் சச் அண்ட் சச் டிசீஸ், உங்களுக்கு ஒரு நோய், உங்களுக்கு ஒரு உடல் உபாதை இருக்குதுன்னு இன்றைக்கி ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லலாம். அது உண்மை இல்லைங்களா, அதை நான் பொய்யன்னு சொல்ல வரல. பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை, நான் சொல்லலை, ஏசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கார். இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அவங்க ஒரு டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா தயவுசெய்து சாப்பிடுங்க, சரிங்களா. இப்போ நான் சொல்ல வர்றது, அது உண்மை, ஆனால் அது சத்தியம் இல்லை. தட் இஸ் நாட் பர்மனண்ட், தட் இஸ் நாட் இட்டர்னல். இன்னைக்கான உண்மையை அது காமிக்குது. ஆனால் சத்தியம் என்ன? அவருடைய தழும்புகளால் நம்ம குணமானோங்கிறது தான் சத்தியம், சரிங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறத வச்சு, கேட்குறத வச்சு, உணர்றத வச்சு இல்லை. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், நாய்க்குட்டி போனால் அது நாய்க்குட்டி, ஒரு ஆட்டுக்குட்டி குட்டி போனால் அது ஆட்டுக்குட்டி குட்டி. அந்த குட்டி வந்து அப்படியே அதோட பேரண்ட்ஸ் மாதிரியே இருக்கும். நம்ம ஒரு சின்ன ஆண்டவர் என்னைக்கு அவரோட சுவாசத்தை நம்ம நாசியில் ஊதினாரோ, இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி தேவர், சரிங்களா. அவர் ஐயோ இருட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லலை, லெட் தேர் பி லைட். ஹீ ஸ்போக் அண்ட் ஹீ சா. அவர் பேசினார், அது நல்லதுன்னு பார்த்தார். இப்போ நம்மளும் we have to create our life, our environment. நம்மளும் என்ன பண்ணணும்னா, பார்க்குறத வச்சு இல்லை, நம்ம விசுவாசத்தினால நம்ம பேசி நம்மளுடைய உலகத்தை நம்ம கட்டமைச்சு கொள்ள முடியும், சரிங்களா. ஸோ இந்த விசுவாசங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்குறது, கேட்குறது, நம்மளுக்கு உறுதியாக தெரியும், நான் படிக்கிறேன், எனக்கு படிப்பே ஏற மாட்டேங்குது, என்னோடய பாஸ் வந்து என்னோடய ஹெச்எம் வந்து எனக்கு எப்பவுமே அகெயின்ஸ்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது சூழ்நிலை அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அங்கே கர்த்தர் உங்களுக்கு இருந்து வாக்குத்தத்த வசனம் கொடுப்பாரு, அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அதை பேசி மேற்கொள்வீங்க, பார்த்தீங்களா. அங்கே தான் நீங்கள் விசுவாசத்தில் இருக்கீங்க இல்லையான்னு தெரியும். இப்போது இதை நான் அடுத்த ஒரு வசனம், இந்த இது கேட்டால் நீங்கள் சிரிப்பீங்க. விசுவாசம் அவசியமா? இல்லை, ஏன் அவசியம்? என்ன பிரதர், ஒரு விசுவாசிகிட்ட கேட்கக்கூடிய கேள்வியாக இது? ஒரு விசுவாசியை பார்த்து விசுவாசம் அவசியமா, இல்லை எதனால் அவசியம்? எபிரேயர் 11:6 பார்த்தீங்கன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், சரிங்களா. இப்போது
நம்மளுடைய எல்லா ஸ்டெப்ஸ்லையும், நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்கள்லையும் தேவன் நம்ம கூட இருப்பார், தேவன் கூட இருக்கிறாரு. தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது ஒரு நல்ல இது. இப்போது யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான். அவனுக்கு சூழ்நிலை எல்லாம் ரொம்ப மோசமாக தெரியுது. அப்போ கூட அவன் சொல்கிறான், தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? அப்போது அவன் 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 உறுதியாக பிடிச்சு நிற்கிறான், என்னுடைய தேவன் என் கூடயே தான் இருக்கிறாரு. டேய், நீ தூக்கி குழிக்குள்ளே போடப்பட்ட, நீ விற்கப்பட்ட அடிமையாக, ஒரு பாத்திரம் பொருள், ஒரு ஆடு மாடு விற்கிற மாதிரி நீ விற்கப்பட்ட, இன்றைக்கி நீ ஒரு அடிமையாக தான் இருக்க. எப்பா என்னை விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா, என்னை இவ்வளோ பாடாப்படுத்துறீங்களேப்பா. அப்பா என்னுடைய தேவன் என் கூட இருக்கிறாரு, அவருக்கு அகென்ஸ்டாக நான் எப்படி பாவம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னான். இப்போவும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்னா ஒரே ஒரு காரியம், நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். இருந்தால் தான் தேவன் பிரியமாக இருப்பார் உறுதியாக. அடுத்து ரோமர் 4:3 பார்த்திங்கன்னா, ஆபிரகாம் தேவனை விசுவசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றைக்கும் நீங்களும் நானும் நீதிமான் அப்படின்னா நம்மளுடைய செய்கையினால் அல்ல, விசுவாசத்தினால் நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். இதை உணர்ந்து நம்ம நீதிமான் அப்படின்னு நம்ம என்றைக்கு உணர்கிறோமோ அன்னையிலேருந்து தான் செய்கை வரும். ஆட்டோமேட்டிக்காக த ஆக்டிவிட்டீஸ், நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், நம்ம அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறது, மதிக்கிற, நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், அது எல்லாமே நம்ம நீதிமான் அப்படிங்கும்போது அதுக்கேற்ற ரிசல்ட், அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் இருக்கும். சரிங்களா? இப்போது விசுவாசம்னா என்ன, அது அவசியமாக எதனால் அவசியம் பார்த்துட்டோம். சரிங்களா? இந்த விசுவாசம் எப்படி வரும்? எனக்கு பெருசாக விசுவாசம் இருக்க மாதிரி தெரியலையே பிரதர். விசுவாசம் எப்படி தான் வரும்? ரோமர் 10:17 நீங்கள் பார்த்தீங்கன்னா, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்போ இது ஆங்கில ஒரு ரிவிஷனில் பார்த்தீங்கன்னா, ஃபெய்த் கம்ஸ் ஃப்ரம் ஹியரிங் அண்ட் ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வேதத்தை, வசனத்தை கேட்குறதுனால விசுவாசம் வரும். சரிங்களா? இப்போது சபைக்கு வரும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தின் அளவு எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவு இருக்க முடியாது நீங்கள் ஒரு சர்வீஸ் முடிஞ்சு போகும்போது. இன்னொரு ரிவிஷனில் இது எப்படி சொல்லியிருக்குன்னா, ஹியரிங் த குட் நியூஸ் அபவுட் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த சகலத்தையும் நம்ம கேட்கும் பொழுது, நற்செய்தி கேட்கும் பொழுது விசுவாசம் வரும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக விசுவாசம் இல்லை, விசுவாசம் குறைவு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன தான் பண்ணணும்? கேட்கணும், நற்செய்தியை கேட்கணும், படிக்கணும். சரிங்களா? இதை தவிர வேறு வழி ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. இப்போது இவ்வளோ பண்ணியும் எனக்கு இருக்கிற விசுவாசம் போதுமா? இந்த அளவு போதுமா? நான் என்னோடய விடுதலையை பெற்றுக்கொள்ள, நான் என்னுடைய ஒரு மிராக்கிள், எனக்கு ஒரு அற்புதம் நான் வேணும், எனக்கு ஒரு இப்படி இந்த விசுவாசின் அளவு போதுமா அப்படின்னு ஏதாவது கேள்வி இருந்தால், மத்தேயு 6:30-31 சிஸ்டர், ஒரு 4 வசனம். இது பார்த்திங்கன்னா காஸ்பல்ஸில் மேத்யூவிலேருந்து மட்டும் பிக் பண்ணது. இன்னைக்கான ஒரு 5-6 ஸ்லைடு, ஒரு 30-40 நிமிஷம் பேசுகிறதுக்காக. நீங்கள் ஃபெய்த் அக்கரன்ஸ் த்ரூ அவுட் நியூ டெஸ்டமென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 280 அக்கரன்சஸ் வருது. இன்றைக்கி நம்ம பிக் பண்ணது காஸ்பல்ஸ் மேத்யூலேருந்து மட்டும். மத்தேயு 6:30-31. மத்தேயு 6:30. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஓகே, கவலைப்பட வேணாம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? எதை பற்றி யூஸ்வலாக கவலை இருக்கும்? என்ன சாப்பிடுவோம், என்ன குடிப்போம், என்ன ட்ரெஸ் போடுவோம், பிள்ளைக்கு ஃபீஸ் எப்படி கட்டுவோம், எப்படி இன்றைக்கான தேவைகளை மீட் பண்ணுறது, இப்படி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படி கவலைப்படக்கூடிய நபர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? அற்ப விசுவாசிகளே. சரிங்களா? இதை அப்படியே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, ஓ யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த், சின்ன குறைஞ்ச அளவு விசுவாசம் உள்ளவங்க. அற்ப விசுவாசிகள், சிறிய அளவு விசுவாசம் உள்ளவர்கள். இப்போது அடுத்து மத்தேயு 8:26. மத்தேயு 8:26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே,
ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பார்த்தது கவலைப்பட்டது, என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கான தேவையை எப்படி மீட் பண்ண போகிறோன்னு கவலைப்பட்டது. அடுத்து பயப்பட்டது. ஏன்டா பயப்படுற அப்படின்னு சொன்னதுக்கும் அவர் அட்ரஸ் பண்ணுறது சிமிலர் பேட்டர்ன் வரும் பாருங்கள். அற்ப விசுவாசியே, why do you have so little faith? ஏன் இவ்வளோ கம்மியாக விசுவாசம் உனக்கு இருக்குது? விசுவாசம் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. சரிங்களா? வருத்தப்பட்டது, இப்போ பயப்பட்டது. அடுத்து மத்தேயு 14:31. மத்தேயு 14:31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். பாருங்க, இந்த 4 ஒரு அக்கரன்ஸ் பார்ப்போம். இந்த 3வது அக்கரன்ஸ், 3வது நடந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னாலும் அற்ப விசுவாசியே, why do you have so little faith? ஏன் பயப்பட்ட, கவலைப்பட்ட, பயப்பட்ட, இப்போ சந்தேகப்படுற. சரிங்களா? இந்த 3 இடத்துலையுமே ஏன் உனக்கு கொஞ்சமாக விசுவாசம் இருக்குது, ஏன் உனக்கு கொஞ்சமாக விசுவாசம் இருக்குது, விசுவாசம் இல்லாமல் போல ஏன் உனக்கு கொஞ்சமாக விசுவாசம் இருக்குது. மத்தேயு 16:8. மத்தேயு 16:8. இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பரிசேயரின் புளிச்ச மாவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லும்போது இவங்களாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஐயோ அப்பா எடுத்துகிட்டு வரலையேன்னு சொல்லிட்டு. அப்போது ஏன் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க, ஏன் தவறான சிந்தனை உங்களுக்கு இருக்குது, இதுக்கும் அவர் அட்ரஸ் பண்ணுறது அற்ப விசுவாசியே, ஓ யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த், ஒய் டு யூ ஹாவ் ஸோ லிட்டில் ஃபெய்த். இப்போது நம்மளுக்கு பயம், கவலை, சந்தேகம், தவறான புரிதல் எது இருந்தாலுமே நம்ம கொஞ்சமாக விசுவாசிக்கிறவங்களா இருக்கோம், அவிசுவாசிகளாக இருக்கோம். அவிசுவாசம்னா விசுவாசம் இல்லாமல் இல்லை, குறைவளவு கொஞ்ச அளவு விசுவாசம் உள்ளவங்க. ஸோ இன்றைக்கும் நம்ம இந்த எந்த கேட்டகரியிலையாவது ஒரு கேட்டகரியில் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு மைட்டி மென் அற்புதமான விசுவாசம் இல்லாமல் இருந்தால் இதில் ஏதாவது ஒரு வழியில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி இருந்தால் என்னால் காரியங்களை மேற்கொள்ள முடியுமா? எனக்கு விசுவாசம் இல்லைன்னு இல்லை, ஏதோ கொஞ்ச அளவு விசுவாசம் இருக்குது. நீங்கள் இந்த கொஞ்ச அளவு விசுவாசம் இருந்தால் என்ன பண்ண முடியும்? மத்தேயு 17:48. மத்தேயு 17:14-20. மத்தேயு 17:14. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாய்க்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து, இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, இதில் சில விஷயங்களை நான் உங்களை கவனிக்க சொல்கிறேன். இதுக்கு முன்னதான் நான் சொன்னேன், விசுவாசம் இந்த பல வகையான ஒரு பயப்படுறது, சந்தேகப்படுறது, தவறாக புரிந்து கொள்வது, வருத்தப்படுறது, இப்படி எந்த வகையில் இருந்தால் கூட அற்ப விசுவாசம், கொஞ்சம் விசுவாசம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஏன் எங்களால் அதை துரத்தி விட முடியலைன்னு கேட்டால், இங்கே உங்களுக்கு அற்ப விசுவாசம் இருக்குன்னு அவர் சொல்லலை, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், அன்பிலீஃப். இப்போது என்ன பிரதர், இப்போ தான் அற்ப விசுவாசம் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு கடுகளவு விசுவாசம்னாலும் இருக்கும், இத்தனோண்டு விசுவாசம்னாலும் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ விசுவாசமே இல்லைங்கிற மாதிரி அன்பிலீஃப்னு சொல்கிறீங்களே, அப்போ இல்லாமல் கம்ப்ளீட்டாக இருக்க முடியுமா அப்படின்னா, இங்கே இது சின்ன விஷயந்தான். இப்போது விசுவாசம்
நீங்கள் விசுவாசிக்கிறபடி நடக்கும் இல்லைங்களா? இப்போ விசுவாசம் இல்லைங்கிறது 0 பாயிண்ட் கிடையாது. உங்கள் விசுவாசம் இன் ரிவர்ஸ் டைரக்ஷன். இப்போது டாக்டர் ரிப்போர்ட் சொல்லுது உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஏசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் குணமாவேன்னு நீங்கள் விசுவாசிக்க முடியும். அது விசுவாசம் இன் பாசிட்டிவ் நோட். இல்லை என்ன பண்ணாலும் இது எனக்கு தெரிஞ்சு இது ஸ்டேஜ் 3ன்னு சொல்கிறாங்கப்பா, ஒன்றும் முடியாது. இது விசுவாசம் இல்லாமல் இல்லை, விசுவாசம் இன் த ரிவர்ஸ் டிரெக்ஷன். ஒன்றும் முடியவே முடியாது. அங்கே ஆண்டவரே இறங்கி வந்தாலும் சரி பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அதை நெகேட் பண்ணி ரிவர்ஸ் டைரக்ஷனில் போயிருக்கீங்க. இப்போ அன்பிலீஃப், இந்த அவிசுவாசம் அப்படிங்கிறது விசுவாசம் இன் ரிவர்ஸ் டிரெக்ஷன். இது நடக்காது, நடக்கும், இது எனக்கு பாசிட்டிவாக நடக்கும், எல்லாம் நல்லதாகவே நடக்கும், இந்த நாள் இனிய நாள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் விசுவசிக்கிறீங்க எல்லாம் நல்லதுன்னு இருக்குல்ல. அவிசுவாசங்கிறது நீங்கள் விசுவசிக்கிறீங்க. இன்றைக்கி உருப்படாத நாளாக இருக்கும்டா, இன்றைக்கி நான் முழிச்ச முகம் சரியில்லை, இன்றைக்கி நடக்கிறது ஒன்றுமே சரியாக நடக்காது அப்படின்னு நீங்களே உங்களை ரிவர்ஸ் டைரக்ஷனில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. சரிங்களா? ஒன்று நான் காமிக்க விரும்பினது. ரெண்டாவது, சப்போஸ் நீங்கள் விசுவசிச்சிங்கன்னா, இந்த விசுவாசங்கிறது நேச்சுரலாக இந்த உலகத்தனமானது தான் நடக்க வைக்க முடியுமானா, ஈவன் சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் கேன் ஹேப்பன். ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போனால், என்னப்பா ஒரு கல்லை பார்த்து இங்கேருந்து அங்கே நகர்ந்து போனாலும் நடக்காது, மலை பெயர்ந்து போகுமா அப்படின்னா, நீங்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை யூ பிரிங் ஹிம் இன் டு ஆக்ஷன். ஸோ சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் கேன் ஹேப்பன். இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். அது எப்படி பிரதர் இங்கே சொல்லியிருக்கு, நீங்கள் நம்பலைன்னா, சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம் இஸ்ரேலரும் இன்னொரு டீமும். நம்ம டே முடிய போகுது, அந்த சூரியன் அதே இடத்துல நில், சந்திரன் அதே இடத்துல நில் அப்படின்னு நிற்க வச்சு அடித்து விரட்டினாங்க. இது உண்மையாகவே இன் ரியாலிட்டி இன்றைக்கி நடக்கக்கூடிய காரியமானா இது சூப்பர் நேச்சுரல் எஃபெக்ட். இதில் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சைனீஸ் கேலண்டரில் சர்டன் திங்ஸ் ஆர் நோட்டட், டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பர்டிகுலர் நாளில் சூரியன் மறையாமல் இருந்தது அப்படிங்கிற டாக்குமெண்ட்டும் இருக்கான். ஸோ நீங்கள் அந்த விசுவாசத்தினால இது நடக்கவே முடியாது அப்படின்னு ஒரு காரியம் இருக்கவே முடியாது. நீங்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை உங்களுக்காக இறக்கி விடுறீங்க. ஹீ இஸ் அ காட் ஆஃப் எவ்ரி திங் இல்லையா? அவர் தான் க்ரியேட் பண்ணார். ஹீ இஸ் நாட் கன்ஃபைன்டு வித் டைம். இப்படி தான் நடக்கணும், இது சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் ஹீ கேன் டூ எனி திங் இல்லையா? உண்மை இல்லையா? ஸோ சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் கேன் ஹேப்பன். அதனால் உங்கள் சிந்தை, உங்களோட தாட் ப்ராசஸ், நம்ம சயின்ஸ், நம்ம எனக்கு பார்க்குறது கேட்குறது இதை வச்சு தான் டிஃபினிட்டிவாக இப்படி தான் நடக்க முடியும் நம்ம இருக்கோம் இல்லையா? அது கிடையாது. கடுகளவு விசுவாசம், இத்தனோடு விசுவாசம் இருந்தால் போதும், we can do mighty things, even supernatural things நம்மளால் பண்ண முடியும். அடுத்து, nothing is impossible. இதுதான் முடியும், இதுதான் முடியாதுன்னு இல்லை. நம்ம விசுவாசத்தினால என்னன்னாலும் பண்ண முடியும். இது முடியும், இது முடியாதுன்னு 2 கேட்டகரியே கிடையாது. யூ ஆஸ்க் ஃபார் எனிதிங், எதனாலும் கேளுங்க, அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இது முடியுமா? அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா, தேவனால் இது முடியுமா? தேவனால் முடியாத காரியம் ஏதாவது இருக்கா? நீங்கள் கேட்குறீங்களா? அடுத்து இந்த விசுவாசத்தை நான் அவிசுவாசம் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவிசுவாசம், விசுவாசம் இன் ரிவர்ஸ் டைரக்ஷன். நீங்களே என்னால் முடியாது, இது நடக்காது, இது முடியாது, நீங்களே அந்த விசுவாசத்தை நெகட்டிவ் அப்ளை பண்ணுறது தான் அப்படின்னு சொன்னேன். அடுத்து விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இதை இருக்க அந்த கடுகளவு விசுவாசத்தை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது, வாயினால் அறிக்கை பண்ணும்போது, நீங்கள் ஆண்டவர் உங்கள் பட்சமாக இறங்கி காரியங்களை செய்ய அலோவ் பண்ணுறீங்க. உங்கள் விசுவாசம் லெவல் மேலே ஏற நீங்களே ஆக்டிவேட் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? இதே இது மத்தேயு 21:18-21. மத்தேயு 21:18. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று.
சீசர்கள் அதைக் கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, இது ஏதோ ஒரு அக்கரன்ஸ் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல அன்யூஷுவலாக அன்நேச்சுரலாக வந்த ஒரு அட்டம்ப்ட் கிடையாது. மத்தேயு 17 நம்ம பார்த்தது, மத்தேயு 21 யூ கேன் see a repetition. அதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது. இந்த மரம், இந்த செடி, இது காஞ்சு போனதை போய் பெருசுன்னு நினைக்கிறியா? நீ என்ன பண்ண முடியும்? மலையை பார்த்து பெயர்ந்து போ, சமுத்திரத்தில் விழுன்னு சொன்னால் அதை விழும். ஸோ இந்த ரிப்பீட்டட் அஷ்யூரன்ஸ் இன்றைக்கும் நீங்கள் இதை யூ கேன் அப்ளை, யூ கேன் ரிப்பீட் ஃபார் யுவர் டே டு லைஃப். நம்மளுக்கான வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவையானதை இது முடியாது அப்படிங்கிற தாட் ப்ராசஸே வேண்டாம். கர்த்தரால் எல்லாம் முடியும். ஆல்ரெடி உங்களுக்குள்ள அட்லீஸ்ட் கடுகளவு விசுவாசம்னாலும் இருக்கும். அதை ரிவர்ஸ் டைரக்ஷனில் எடுத்துகிட்டு போய் என்னால் முடியாது, இது நடக்காது அப்படின்னு இல்லாமல் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போக பாருங்கள். சரிங்களா? அடுத்து இந்த விசுவாசத்தை பற்றி பார்க்கும்போது ரெண்டு அக்கரன்ஸ். என்ன எப்படிப்பட்ட விசுவாசம்! திஸ் இஸ் ஆஃப் கிரேட் ஃபெய்த். ரெண்டு அக்கரன்ஸ். நிறைய இடத்துல அற்ப விசுவாசின்னு பார்த்தோம். ஏன் இவ்வளோ கம்மியாக எடுத்துக்கிற, ஏன் இவ்வளோ கம்மியாக விசுவாசிக்கிறேன்னு பார்த்தோம். ரெண்டு அக்கரன்ஸ். இந்த மாதிரி விசுவாசத்தை நான் பார்த்ததே இல்லை. கிரேட் ஃபெய்த் அப்படின்னு ரெண்டு. யார் அது, எதனால் அது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மத்தேயு 8:5-10. மத்தேயு 8:5. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதக்காரமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா வென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, இப்போது இந்த ஈவெண்ட் நடந்தது இல்லையா, அந்த 100க்கு அதிபதி ஒரு ரோமன், ஒரு லீடர். சரிங்களா? அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இஸ்ரேலருக்குள்ளே கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பார்க்கல. ஸோ அவன் இஸ்ரவேலன் அல்ல, அந்த 100க்கு அதிபதி. ஒரு விஷயம் அவனுக்கு தெரியுது, இயேசு கிறிஸ்துகிட்ட ஹீ ஹாஸ் காட் அத்தாரிட்டி. எப்படி அவனுக்கு தெரியுதுன்னா, நான் ஒருத்தருக்கு கீழே வேலை பார்க்குறேன், நான் 100க்கு அதிபதி, எனக்கு ஒரு லீடர் இருக்கான், எனக்கு கீழே ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணுறான். அவர் சொன்னால் நான் செய்கிறேன், நான் சொன்னால் எனக்கு கீழே இருக்கவன் செய்கிறான். நீங்கள் சொன்னால் இந்த உலகத்தில் என்ன நாள் நடக்கும் நீங்கள் சொல்லுங்கள், அது மட்டும் போதும். அவனுக்கு அப்போ இயேசு கிறிஸ்து மேலே எந்த அளவுக்கு அவரை பார்த்து இல்லை அவரை பற்றி கேள்விப்பட்டு ஒரு விசுவாசம் இருந்திருக்கணும். அவன் இப்படி சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் மாத்திரம் போதும். அந்த சொன்ன நொடியிலேயே அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். ஸோ இவர் அந்த வார்த்தை, உன் வேலைக்காரன் சொஸ்தமாகட்டும்னு சொன்னார்ல, அந்த ஒரே ஒரு வார்த்தை எப்படி பூமி உண்டாக கடவுது, சூரியன் உண்டாக கடவுது, சந்திரன் உண்டாக கடவுது அப்படின்னு அவர் சொன்னாரோ, அந்த வேலைக்காரன் சொஸ்தமாகட்டும்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, வேலைக்காரன் சொஸ்தமானான். இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த வியாதி என்னை விட்டு போக கடவுது அப்படின்னு சொன்னால் போகுமா போகாதா? போகும் இல்லைங்களா? இப்போது இந்த 100க்கு அதிபதிக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு அக்கரன்ஸ் மத்தேயு 15:22-28. மத்தேயு 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும்,
என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்ல. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல வென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஓகே, இப்போது மத்தேயு 8 ஒரு நூற்றுக்கதிபதி வந்து என் வேலைக்காரனுக்கு சுகம் வேணும்னு கேட்ட உடனேயே இமீடியட்டாக சுகத்தை கொடுத்துட்டார் இல்லைங்களா? இப்போ மத்தேயு 15 ஒரு அம்மா வந்து கேட்குது, இமீடியட்டாக அவர் தந்தாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் என்னமோ கிருபை கருணை எதுவுமே இல்லாத மாதிரி அமைதியாக இருக்கார். இந்த சீஷர்கள் பார்த்து, அப்பா அட்லீஸ்ட் கிடையாது போமான்னாலும் சொல்லி அனுப்பிச்சி விடுங்கப்பா அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. ஏன் மத்தேயு 8 ஓகேப்பா உன் வேலைக்காரன் சொஸ்தமா போயிட்டு வாப்பான்னு சொன்னவர், போமா உன் பொண்ணு சுகமாச்சுன்னு ஏன் சொல்லலை? மத்தேயு 15 ஏன் வந்து பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா ஒரு வேஷம் போட்டுட்டு வருது, தாவீதின் குமாரனே, அதாவது இந்த அம்மாவும் இஸ்ரவேலர் மாதிரி நானும் இந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரன் மாதிரி அந்த அம்மா நடிச்சுக்கிட்டு வருது. அப்போ அந்த நூற்றுக்கதிபதி வந்தப்போ கேட்ட உடனே கொடுத்த தேவன் இங்கே தந்திருந்தால் அந்த அம்மா என்ன நினச்சிட்டு போயிருக்கோம்? நான் ஏமாற்றி இதை வாங்கிக்கிட்டேன்னு ஒரு குற்ற உணர்ச்சியோடு போயிருந்திருக்கோம். உண்மை இல்லைங்களா? அவருக்கு தெரியும் இந்த அம்மா யார், அவருக்கு தெரியும் நம்ம கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கைப்பிடிச்சி வழி நடத்திட்டு போகிறாருப்பா. பிள்ளைக்கு போடுற சாப்பாடை நாய்க்குட்டிக்கு போடலாமாப்பா? தெரு நாய்க்கு போடலாமான்னு கேட்கல, வீட்டில் வளர்க்குற பாசமாக வளர்க்குற நாய்க்குட்டிக்கு போடலாமாப்பா? ஏன் ஆண்டவரே, பிள்ளைங்க சாப்பிட்றத நாய்க்குட்டின்னு தானே சாப்பிடும். நாங்கள் சாசின்னு ஒரு பறவை வச்சுருந்தோம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்தையும் இறங்கி வந்து கேட்கும். நான் டேனிக்கு ஊட்டி விட்டா அது தோல்லேருந்து உட்காந்துக்கிட்டு இறங்கி கை வழியாக வந்து எனக்கு ஊட்டி விடுன்னு கேட்கும். ஸோ அந்த அம்மா அசால்ட்டாக கேட்குது, நீங்கள் அவரே தான் வழி காமிச்சு கொடுத்துட்டாரு, நீங்கள் வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா மேஜை கீழே விழுறத நாய்க்குட்டி சாப்பிடுவேப்பா. ஓகே, நீ யாருன்னு உன்னோட இடத்த நீ எடுத்துக்கிட்ட, இப்போது நீ யாருன்னு நான் தெரிஞ்சே உனக்கு நான் ஹீலிங் தர்றேன், உனக்கு நான் விடுதலை தர்றேன் போ. அப்போ அந்த அம்மா ஒரு குற்ற உணர்வோடு போகாது. சரிங்களா? இப்போது இந்த 2 இடத்துல நம்ம பார்த்தோம். இந்த 2 இடத்துலையுமே இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரி விசுவாசம் நான் பார்த்ததே இல்லைன்னு. இப்போ நான் சொல்கிறத சிலர் தவறாக கூட எடுத்துக்கொள்ள முடியும். நான் நியூ கிரியேஷன் சர்ச்சுக்கு கடந்த 15 வருஷமாக வர்றேன். டெய்லி காலையில் 1 மணி நேரம் பைபிள் படிக்கிறேன், சாயங்காலம் 1 மணி நேரம் பைபிள் படிக்கிறேன். டெய்லி தவறாமல் 5 வேளை ப்ரேயர் பண்ணுறேன். எனக்கு சுகம் இன்னும் வரல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வியாபாரம் பேசுகிறீங்கன்னு அர்த்தம். ஏன் மற்றவங்கள்ட்ட ஒரு பெரிய விசுவாசம் இல்லை, இந்த 2 பேர்கிட்ட மட்டும் எப்படி இப்படிப்பட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு சட்டம் தெரியாது, இந்த நியாயப்பிரமாணம் தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒருத்தர், இவர் சுகம் தர்றார், இவர்கிட்ட வல்லமை இருக்குது, இவர் இப்படிப்பட்ட ஆளாக இருக்கார். நேராக வந்தாங்க. நம்ம ஆளுக எல்லாம் அட்ட தெரிஞ்சிருக்கும், பரிசேர் சதுசேர் இல்லை உள்ளுக்குள்ளே இருந்தவங்களுக்கு. அவங்க பார்க்குறாங்க, இங்கேருந்து என்ன நல்லது வரப்போகுது, அட இவர் தச்சனோட மகன் தானே. அவங்க அவரை ஜட்ஜ் பண்ணுறது எப்படி? அவங்க நாங்கள் மோசையின் வழியை நாங்கள் வந்துக்கிறோம், மோசே பண்ணுறது கரெக்டாக, நீங்கள் பண்ணுறது கரெக்டாக, எப்படி அவர்கிட்ட வாங்க முடியும்? மோசே பெரியாளா இயேசு கிறிஸ்து பெரியாளான்னு வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க. அவருக்கு திரும்பி சொல்ல வேண்டியது இருக்குது, நீங்கள் என்ன அதிகாரத்தினால நீங்கள் ஹீல் பண்ணுறீங்க, எந்த அதிகாரத்தினாலும் நீங்கள் சுகம் தரீங்க, எப்படி ஒரு சனிக்கிழமை வந்து நீங்கள் சுகம் தரலாம்? இப்படிப்பட்ட ஆளுகள்கிட்ட எப்படி பெரிய விசுவாசம் இருக்க முடியும்? இன்றைக்கும் நான் இப்படி இருக்கேன், எதனால் எனக்கு அது வேணும் அப்படின்னு இருந்தால் கொஞ்சம் கஷ்டம், இல்லை கிடைக்காது. அவரோட சுத்த கிருபை, ஆண்டவரே உங்களால் முடியும், எனக்கு நீங்கள் தாங்கன்னு பிளெயினாக கேட்டால் போதும். மீதி நம்ம பண்ணுறோம்ல, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரலை, அது நம்மளோட ஃபெய்த் லெவலில் கூட்டும். டெய்லி 3 வேளை மறக்காமல் சாப்பிட்றோம் இல்லைங்களா சாப்பாடு. நான் 1 வருஷம் வீட்டில் சமைச்சு போட்டுட்டு இருந்தேன். சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும். சமைச்சு பாத்திரம் கழுவுங்களாட்டியும் அடுத்து டேனி கேட்பான், அடுத்து என்னப்பா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு.
டெய்லி 3 நேரம் சாப்பிட்றோம். இந்த இந்த மண்ணிலேருந்து எடுக்கப்பட்ட மனுஷனுக்கு, இந்த ஆவிக்குள்ளான மனுஷனுக்கு பைபிள் படிக்கணும். பாஸ்டரோட மெசேஜ் டெய்லி அப்லோட் பண்ணுறாரு யூடியூப்பில். நீங்கள் மெசேஜ் கேட்கலாம், ப்ரேயர் பண்ணலாம். ஒரு நாளும் மேடம் வந்து மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, கேட்கலாம். இதெல்லாம் கட்டாயத்தினால அல்ல, உங்களுக்குள்ள ஆவிக்குள்ள மனுஷனை நீங்கள் ஊட்டி வளர்க்குறதுக்கு. சரிங்களா? இப்போவும் நீங்கள் சட்டப்படி நியாயப்படி அப்படிலாம் போகாமல் உண்மையாகவே அப்பா நான் பிள்ளை, எனக்கு இது வேணும். ஜெசிகா பண்ணுற காரியத்தை பார்த்தா எந்த அளவுக்கு நம்ம அப்பாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்னு தெரியும். டேனி வந்து சட்டம் பேசுவான், நான் இது பண்ணுறேன் எனக்கு இது கொடு, நான் இது படித்தா நீ எனக்கு பண்ணு, நான் இந்த காரியம் பண்ணால் எனக்கு இது பெனிஃபிட் கொடு. ஜெசிகா ஒன்றும் பண்ணாது, நான் அப்படியே தான் இருப்பேன், நீ எனக்கு எல்லாம் பண்ணணும். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கவலையும் இல்லை, எல்லாம் செய்வேன். நான் சொல்லுவேன், பாத்தியாடா டேனி, நீ கூட இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்குற. காலையில் 9 மணிக்கு நான் வேலை பார்க்குறேன், எனக்கு 1 ரூபா தாங்கன்னு வந்தாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு அப்பா நான் வந்து வேலை பார்க்குறேன், என்னன்னாலும் தாங்கன்னு சொல்லி வந்தாங்க. ஸோ கிருபை கீழே வரும் பொழுது எக்கச்சக்கமான ஆசீர்வாதம். சரிங்களா? இந்த 2 பேரும் எந்த சட்டமும் பேசிக்கிட்டு என்னவும் பண்ணிட்டு வரல பாருங்கள். அவங்க 2 பேத்துக்குள்ளே தான் பயங்கரமான ஒரு ஃபெய்த் இருந்திருக்கு. இன்றைக்கும் நம்மளோட ஃபெய்த் லெவல் எப்படி இருக்கணும்னா, அவரை மட்டும் பார்த்தா போதும், நான் என்ன பண்ணேன், நான் ஒழுங்காக இருக்கிறேன்னா, நான் நல்ல பையனா, அதெல்லாம் நடக்குங்க. நம்ம நல்லவங்களாம் மறுரூபமாக மாறும். அவரை பார்க்க பார்க்க பேதுரு எப்படி அவரை பார்க்குற வரைக்கும் நடந்தான், அவர்கிட்ட இருந்து கண் பார்வை மாறிச்சு விழுந்தானோ அதே மாதிரி அவரை நோக்கி பார்க்குற வரைக்கும் அவரை மாதிரியே நம்ம இருப்போம். நான் நல்லவனாக இருக்கேன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அடுத்து இதை லைட்டாக இப்போ டச் பண்ணிட்டு வந்தோம். நம்மளோட விசுவாசத்தின் அளவை நோக்கி பார்க்கணுமா? நான் விசுவாசியா, நான் நல்ல விசுவாசியா, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு விசுவாசம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? மத்தேயு 9:20-22. இதே மாதிரி இன்னும் 2 அக்கரன்ஸ் கூட இருக்குது, அது இப்போ வாசிக்க வேணாம். மத்தேயு 9:2, 9:28-29 நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ மத்தேயு 9:20-22 மட்டும் நம்ம வாசிக்கலாம். சரிங்களா? மத்தேயு 9:20. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள். இங்கே பாருங்க, நான் இப்போ தான் சொன்னேன், நான் நல்லவனா, நான் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறேன்னா, நான் ஒழுங்காக இருக்கேன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு. நியாயப்பிரமாணத்தின் படி பார்த்தா இந்த அம்மா வீட்டை விட்டு வெளில வந்திருக்க முடியாது இல்லைங்களா? இந்த அம்மா பெரும்பாடுள்ள ஸ்திரீ. மோசையின் சட்டப்படி பார்த்தா இந்த அம்மா நீ அசுத்தம், நீ நீக்கி ஒரு ஓரமாக உட்காந்துருக்கணும், ஒதுக்க வைக்கப்பட்டிருக்கணும். சரிங்களா? இந்த அம்மா வருது. அந்த வர்ற அம்மா எனக்கு விசுவாசம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டுலாம் வரல. அந்த அம்மா இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்துச்சு, இயேசு கிறிஸ்துவை பற்றி கேட்டுச்சு. அவர் கையை வச்சு எனக்கு ஜெபம் பண்ணால் போதும்னு நினைக்கல. நான் போய் அவரோட ஆடையின் ஓரத்தை தொட்டால் கூட போதும், நான் குணமாயிருவேன். இந்த விசுவாசத்தின் அளவு. இப்போ இந்த டேப்லெட் சாப்பிட்டா நான் குணமாயிருவேன், டேப்லெட் சாப்பிட்டா கூட குணமாவேன்னு சிலருக்கு தாட் ப்ராசஸ் வரதில்லை. அந்த எந்த அளவுக்கு உங்கள் விசுவாசம் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களால் இதுதான் முடியுமா அப்படின்னா அவ்வளோ போதும். இப்போது நீங்கள் மோசே நியாயப்பிரமாணத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு பணக்காரன் ஒரு நம்ம பலியிடுறதுக்கு ஒரு எருது இல்லை மாடை கொண்டு வர்றான், கொஞ்சம் ஏழையானவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வர்றான், இன்னும் சுத்தம் ஒன்றுமே முடியலைன்னா ஒரு புறா கொஞ்சம் கொண்டு வர்றான். இது எதுவுமே அந்த பலி அந்த ஐட்டமை பொறுத்து இல்லை, ஏசு கிறிஸ்துவனோட பலியை சாயலாக காமிக்கிறது. இன்றைக்கும் ஒருத்தருக்கு பெரிய ஏசு கிறிஸ்துவனோட வெளிச்சம், அவரோட கிருபை, அவருடைய பாசம், அவருடைய அன்பு, இதோட வெளிப்பாடு பெருசாக இருக்க முடியும் ஒரு காளையை போல். இல்லை ஒருத்தருக்கு கொஞ்சம் நம்ம ஆட்டுக்கடாவை போல், இன்னும் சிலருக்கு இத்தனோண்டு ஒரு புறா கொஞ்சம் போல். எவ்வளோ அளவு உங்களுக்கு வெளிச்சம் இல்லை, உங்களுக்கு கொஞ்சமாவது வெளிச்சம் இருந்தால் போதும், நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும் போதும். இந்த அம்மா ஆடையை தொட்ட மாத்திரை குணமாவேன்னு ஃபீல் பண்ணாங்க, தொட்டாங்க, குணமானாங்க இல்லைங்களா? இன்றைக்கி அந்த அம்மா பார்த்துட்டு உட்காந்துருக்கல. உங்களுக்குள்ள எனக்கு விசுவாசம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா
உண்மையாகவே ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும். எனக்கு விசுவாசமே எனக்கு இல்லையேன்னு தான் தோணலாம். ஆனால் நம்மளோட டியூட்டி அது கிடையாது. நம்மளோட டியூட்டி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்குறது. அவர் திரும்பி அவர்கிட்ட இந்த வல்லமை புறப்பட்டது. ஆனால் அவர் சொல்லலை என் வல்லமை உன்னை குணமாக்குச்சின்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறார் உன் விசுவாசம் உன்னை குணமாக்குச்சு. அவர் நம்மளை பார்க்கும்போது நம்மளுடைய விசுவாசன அளவை பார்ப்பார். நம்ம அவளை பார்க்கும்போது நம்மளோட விசுவாசன அளவு என்னன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தோம்னா இருக்கிற லெவலோட இன்னும் கொஞ்சம் டிப் ஆகிக்கும். நம்மளோட டியூட்டி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்குறது மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம், நற்செய்தியை கேட்போம், விசுவாசன அளவை உயர்த்தி கொள்வோம், சகலத்தையும் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? பி பிளஸ்ட். From the grave he rose again, and as he stands in victory, since curse has lost its grip on me, for I am his and he is mine, brought with the precious blood of Christ. The power of Christ in me, from life's first cry to final breath, Jesus commands my destiny. No power of hell, no scheme of man can ever pluck me from his hand. Cornerstone, this solid ground, firm to the fiercest drought and strong. What heights of love, what depths of peace, when fears are still, when striving cease, my comforter, my all in all. In Christ alone, my hope is found. He is my light, my strength, my song. This cornerstone, this solid ground, firm to the fiercest drought and strong. What heights of love, what depths of peace, when fears are still, when striving cease, my comforter, my all in all. Here in the love of Christ I stand. In Christ alone, my hope is found. He is my light, my strength, my song. This cornerstone, this solid ground, firm to the fiercest drought and strong. What heights of love, what depths of peace, when fears are still, when striving cease, my comforter, my all in all. Here in the love of Christ I stand. வாசனங்களுக்கு போகலாம். இந்த ஆங்கில பாடல் வாரத்துக்கு ஒரு பாடலை பாடலான்னு யோசிக்கிறேன். இங்கே இருக்க நம்ம சர்ச்சில் இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜ் பிள்ளைங்கள்லாம் ஏதாவது சில ஆங்கில பாடல்களை தெரிஞ்சிருக்கணும். எனக்கு ஆரம்பம் முதல் ஆசை உண்டு.
அதை இடையில கொஞ்ச நாள் விட்டுறான், அப்புறமேல் திரும்ப பிடிக்கிறான். சரி பரவாயில்ல, எப்படியாவது பிடிச்சிக்கிட்டா, ரைட், ஓகே. இன்றைக்கு நான் என்ன சொல்ல போகிறேங்கிற தலைப்பை சொல்லிவிடுகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவன் ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது, அவர் சிலுவைக்கு சென்றபோது அந்த உடன்படிக்கை நிறைவாயிற்று. அப்புறம் இன்னும் ஒரு வசனம், கலாத்தியர் 3:13-14 எடுத்து எல்லாரும் வாசிக்கலாமா? கலாத்தியர் 3:13-14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை, இதுதான் ரொம்ப விசேஷமான விஷயம். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இந்த உடன்படிக்கை, ஆபிரகாமுடைய பண்ண உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையில் இயேசு தன்னை உட்படுத்தி கொள்ளுகிறார். அவர் மரத்திலே தூக்கப்பட்டதுனால அவர் சபிக்கப்பட்டார். எது? நம்முடைய பாவம் சாபத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு சபிக்கப்பட்டார். அப்படி அவர் சபிக்கப்பட்டதுனால நாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே பங்குள்ளவர்களாய் வரும்படி என்று எழுதியிருக்கிறது. இது பொதுவாக உலகத்துக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்டாருன்னே நினைக்கிறது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 3:16. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதில் ஒருவனாயிலும் கெட்டு போகாமல்ங்கிறது கூட நமக்கு அவ்வளவுக்கு இருதயத்தில் உணர்த்தப்படாமல் எது உணர்த்திடுது? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நாங்கள் அதை சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உலகத்தில் எல்லாருக்காகவும் அவர் பாடுபட்டாருங்க. உலகத்தில் எல்லாருக்காகவும் அவர் பாடுபட்டாருங்க. உலகத்தாருடைய பாவத்தை ஏற்றுக்கிட்டாருங்க. உலகத்தாருடைய சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கிட்டாருங்க. உலகம் ரட்சிக்கப்படும்படியாக அவர் பரிகாரம் பண்ணாருங்க. இப்படி சொல்லும்போது நம்முடைய இருதயம் ஒரு சில இடத்துல வஞ்சிக்கப்படுகிறது. ஆபிரகாமுடைய பண்ண உடன்படிக்கை மனுக்குலம் எல்லாருக்காக தான், உண்மைதான். ஆனால் எப்பொழுது இந்த உடன்படிக்கை எனக்கு சொந்தம் என்று நாம் நினைக்கிறோமோ அப்போ தான் நமக்கு பலன் சரியாக வருது. அந்த மத்தேயு 26:26 அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது. பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை சீஷர்களுக்கெல்லாம் கொடுத்தாரு. இதை பொதுவாக
விசுவாசிகள் வாசிக்கும்போது, அறிக்கை பண்ணும்போது, உலகத்துக்காக, சபைக்காக, இது சபைக்காகன்னே சொல்லி வந்துடுது. சீஷர்களுக்கு கொடுத்தார், சபைக்காகன்னு சொல்லிடலாம். ஆனால் இதை எப்பொழுது எனக்காக என்று நாம் எடுக்கிறோமோ அப்பொழுதுதான் அதன் பலனை நாம் முழுவதும் பெற முடியும். உலகத்துக்காக அவர் சிலுவைக்கு போனாருங்க, உண்மைதான். அதில் ஒருவனாயிலும் கெட்டு போகாமல் ரட்சிக்கப்படும்படி சொல்ல உண்மைதான். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், உண்மைதான். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் அப்படி செய்தார், உண்மைதான். ஆனால் எனக்காகன்னு நாம் எடுத்து நான் செஞ்ச எல்லா பாவங்களையும் நீர் சிலுவையில் ஏற்றுக்கிட்டீர் ஆண்டவரே. நம்ம என்னெல்லாம் பாவம் செஞ்சோமோ நமக்கு நிறையாது ஞாபகம் இருக்காது, அதை விடுங்க. ஞாபகம் இருக்கிற பாவங்கள் தானே நமக்கு ரோதனை. இப்படியெல்லாம் பண்ணி தொலைச்சமே. ஆக உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற இல்லாத எல்லா பாவங்களையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது, என்னுடைய பாவங்களையும் சாபங்களையும் இயேசு சுமந்தீரே அப்படின்னு அதை உங்களுக்கு சொந்தமான உடன்படிக்கையாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது தான் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உண்மையாகவே அப்போ தான் நம்முடைய உள்ளத்தில் அது கிரியை செய்யும். எல்லாருக்காக, ஊருக்காக, உலகத்துக்காக அப்படியே நம்முடைய மனம் அதை நினைத்து வஞ்சிக்கப்படுகிறது. ஆனால் நாம் நேரடியாக, ஆண்டவரே ஏன் அந்த பாவத்தெல்லாம் நீர் ஏற்றுக்கிட்டீர் ஆண்டவரே, நான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப கேவலமாக தர மோசமான அந்த பாவங்களையெல்லாம் நீர் ஏற்றுக்கிட்டீர் ஆண்டவரே, நீர் ஏற்றுக்கிட்டீர் ஆண்டவரே, நீர் ஏற்றுக்கிட்டீர் ஆண்டவரே. என்னுடைய சாபங்களெல்லாம், வியாதிகள்லாம், தரித்திரத்தெல்லாம், வேதனையெல்லாம், மனக்கவலையெல்லாம், குழப்பங்களையெல்லாம் எல்லாத்தையும் நீர் ஏற்றுக்கிட்டீர் ஆண்டவரே. என்னுடைய எல்லா சாபங்களையும் பாவங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு எனக்காக உம்முடைய நீதியை கொடுத்தீர். எனக்கு கொடுத்தீர். உம்முடைய நீதியை எனக்கு கொடுத்தீர். உம்முடைய நீதியை உடையவளாய் இருக்கிறேன். உம்முடைய நீதி எனக்கு வந்தது. என்னுடைய பாவம் சாபம் அங்கே போய்விட்டது. உம்முடைய நீதி எனக்கு வந்தது என்று நாம் இப்படி ஆண்டவரிடத்திலே பேசி அறிக்கை பண்ணி அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அந்த உடன்படிக்கையை உங்களுக்கு சொந்தமான உடன்படிக்கையாய், தனிப்பட்ட ரீதியிலே உங்களுக்கு தேவனோட கூட இருக்கிற உடன்படிக்கையாய் நீங்கள் அதை நினைக்கும் போதுதான் அது பலனை பூரணமாய் நமக்கு கொடுக்கிறது. அது இருக்கு. இப்போ தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம், விசுவாசம் எவ்வளவோ அவ்வளவுக்கு தான் நம்ம பெற முடியுது. அந்த விசுவாசம் எப்போ தான் நல்லா வருதுன்னா, இப்போ உண்மையாக பர்சனலாக தனிப்பட்ட ரீதியில் நான் கர்த்தரோட கூட தேவன்கிட்ட பேசி அவரோட கூட எனக்கு இருக்கிற உடன்படிக்கையை நான் நினைக்கும் போது அதை பேசி அதனால் எனக்கு நீதி உண்டாகிறது, பரிசுத்தம் உண்டாகிறது எல்லாம் சொல்லும்போது அந்த விசுவாசம் வளர்கிறது. இப்போ கடைசியாக என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், கர்த்தர் ஆதாமை உண்டாக்கும்போது அவருடைய ஆவியவே ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதி விட்டாராம். நான் தான் கேட்டேன், இந்த பக்கம் ஆதாம் நிற்கிறான், இந்த பக்கம் ஆண்டவர் நிற்கிறாரு. ஆதாமுடைய ஆவிக்கும் தேவனுடைய ஆவிக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா அவருடைய ஜீவ சுவாசத்தை தான் இவனுக்குள்ளே ஊதி இருக்கிறார். இல்லை எங்கேயாவது மோட்டர் சைக்கிளுக்கு காருக்கு காற்றடிக்கிறப்ப அங்கே ஒரு பம்ப் எடுத்து ஊதுனாரா? இவனுக்குள்ள ஏதாவது ஊதி விட்டால் மூச்சு விடுவான்ல. வேறு எதையும் ஊதலை. இப்போல்லாம் நைட்ரஜன் போடுறேன்றாங்க. சாதா காற்று இல்லாமல் நைட்ரஜன் கூட கார் டயருக்கு போடுறேங்கிறாங்க. வேறு இடத்தையும் ஊதலை. அவருடைய ஜீவன் சுவாசம், ஜீவ சுவாசம், அவருடைய ஜீவன் சுவாசம் அது நமக்குள்ளே வந்ததுனால
நம்முடைய மனித ஆவிக்கும் தேவனுடைய ஆவிக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ நீங்கள் தேவனை போல இருக்கிறதுனால அவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னால் உண்டானது போல் அவர் விசுவாசத்தோடு பேசின மாதிரி நம்மளும் பேசிட்டா அது உண்டாயிரும். நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த இருள், அந்தகாரங்கள், பிசாசுபடி வேலை பார்க்குது பார், அப்படியெல்லாம் நினைக்கும்போது இயேசுவின் நாமத்தினாலே வெளிச்சம் உண்டாக கடவுது. ஏன்னா அவர் பேசுகிற மாதிரி நீங்கள் பேச முடியுமா? ஏன்னா நீங்கள் வேறு ஆளாக பேசினா நடக்காது. அவர் பேசுனது நடக்குதுன்னா அவருடைய ஆவியவே நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீர்கள், அதனால் நீங்கள் பேசுகிறது நடக்கும். இப்போ நான் பேசுகிறது மனிதனுடைய ஆவியை குறித்து பேசுகிறேன். நம்ம இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால பரிசுத்த ஆவியை பெற்றதை பற்றி பேசலை. தேவனுடைய ஆவிக்கும் உங்களுடைய ஆவிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அதுக்கு மேலே இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியால் அவருடைய ரத்தம் உங்களை கழுவி இருக்கிறது, பரிசுத்தமாக்கி இருக்கிறது, நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனுடைய சுபாவத்தை மறுபடியும் சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். தேவன் எப்படி பேசி எல்லாவற்றையும் செய்தாரோ அப்படி போல நீங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். இதெல்லாவற்றுக்கும் உதவி செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். இயேசுவானவர் சாதா மனிதனாய் வந்தபோது அவர் எப்படி பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியின் பலத்தினால எல்லாவற்றையும் செய்து முடித்தாரோ, அதுபோல் இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே இயேசு தனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை முடித்தது போல, பவுல் தனக்கு முடித்து வைக்கப்பட்டிருந்த ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்கிற ஓட்டத்தை முடித்தேன். அதுபோல் நீங்களும் நானும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை ஓட முடிக்க முடியும். நீங்களும் நானும் ஏதாவது ஒரு விதத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் நமக்கு முடியாது. ஆனால் தேவன் நம்மை உண்டாக்கினது அவருடைய சாயல் ரூபம். நம்மை உண்டாக்கும் போது அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள்ளே ஊதினார். ஆதலால் தேவனுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் அங்கே இல்லை, இருந்தால் தானே கண்டுபிடிக்க. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று. புதிய ஏற்பாட்டில் அவன் தான் பாவம் செஞ்சுட்டானே அப்படின்னா இல்லை. இயேசு என்ன சொன்னார்? யோவான் 10:34-35 வாசிங்க. யோவான் 10:34-35. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை இப்ப பாருங்க, அடுத்து ரொம்ப முக்கியமானது. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை இயேசுவினுடைய இரட்சகர் அப்படின்னு சொல்லி, அவரே மேசியா, எனக்காக பாவத்துக்கு பரிகாரம் செய்தார், என்னை ரட்சித்திருக்கிறார் அப்படின்னு இந்த தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்கிறதே. வேதம், இது வேதம். அவர் வாயால் பேசினதெல்லாம் அவருடைய வார்த்தை. ஆனால் பேசினதில் எதெல்லாம் எழுதி வச்சிருக்காரோ அதெல்லாம் வேதம். இந்த வேதத்தை வாசியுங்கள். என்னை பற்றி சாட்சி கொடுக்கிறதும் அவைகள் தானே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து என்று இயேசு சொல்லுகிறார், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படின்னு சொல்லி. அதில் என்ன விசேஷம்? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க. எங்க அந்த உங்க பைபிளில் பாருங்க, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க அந்த வரி இருக்குதாங்க. அதை மட்டுமே எல்லாருமே சேர்ந்து வாசிங்க. அப்புறம் அவர் பிரச்சனைக்கு போயிடுறாரு. அவங்கெல்லாம் சரி, இந்த ஆளு தேவனுடைய குமாரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இது ஆடாது, அது யோசேப்பு மரியாளுடைய குமாரன் தானே, என்ன பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கூட இருந்துட்டு போகட்டும். இவர் என்ன பண்ணுறாரு? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க
தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யாரு? அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சத்தத்தினாலாவது பிறவாமல், சொல்லுங்க பார்க்கலாம், தேவனாலே பிறந்தவர்கள். சொல்லுங்க, நான் தேவனாலே பிறந்திருக்கிறேன், நான் உலகத்தை ஜெயிப்பேன். உலகம்னா அர்த்தம் என்னன்னா, உலகம்னு இந்த உலகத்துக்குள்ள பேய் இல்லை வேலை பார்க்குது. அப்போ இந்த உலகத்தில் இருக்க மனுஷரையும் உலகத்தில் இருக்க வேலை பார்க்குற பிசாசையும் மேற்கொள்ள முடியும், உலகத்தை ஜெயிக்கும். இதை கொஞ்சம் நான் நிதானமாக சொல்லணும்னு நினச்சிட்டேன். இது நம்முடைய இருதயத்தில் பதியணும். இன்றைக்கு ஆதாமை உண்டாக்குன போது அவருடைய ஆவியை தான் ஊதினார், ஆனால் இடையில பாவம் நுழைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டு, அதுக்காக தான் இயேசுவின் ரத்தம் வந்தது, கழுவியது, பரிசுத்தப்படுத்தியது. அப்புறம் ரீஇன்ஸ்டேட்டட் as the son of God and the daughter of God, தேவனுடைய குமாரனா குமார்த்தியா மறுபடி அவர் தூக்கி வச்சுக்கிட்டார். கிட்ட வந்தால் கொன்னுடுவேன்னார், எவனா இந்த மலையை தோட்டா கொன்னுடுவேன்னார். ஆனால் இப்போ இயேசு மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து விட்ட பிறகு அவர் நம்மளை கூப்பிட்டு என் பிள்ளைன்னு சொல்லி பக்கத்தில் உட்காரு அப்படின்னு உன்னதங்களிலே உட்கார பண்ணி இருக்கிறாரா? அவ்வளவு தூரம் அவர் பிள்ளை ஆக்கிட்டு கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரர், கிறிஸ்துவோடு கூட என் சொத்தில் உனக்கு பங்கு. ஆனால் நம்மளை பற்றி ரொம்ப லோவாக ரொம்ப கீழ்த்தரமால நினச்சிக்கிறான். நம்ம சரியானபடி அதை எடுக்க வரைக்கும் நம்ம அதை அவருடைய சொன்ன நன்மைகளை சுதந்திரிக்க முடியலையே. நீங்கள் அதற்கு அதிகாரம் உள்ளவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பக்கத்தில் தூக்கி உட்கார வச்சிருக்கிறாரு. உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் உங்கள் காலு கீழே தான் இருக்குதுன்றார். அதை ஒரு நல்ல எடுத்துக்காட்டு மூலமாய் நாம் அதை பார்க்க வேண்டுமானால் 1 சாமுவேல் 17வது அதிகாரம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம். அதில் என்ன வருது சொல்லுங்க யாராவது? தாவீது கோலியாத்து. 1 சாமுவேல் 17ன்ன உடனே தாவீதும் கோலியாத்தும் அங்கே வரணும். சரி, இந்த இடத்துல தாவீது தனக்கு அந்த உடன்படிக்கை இருக்குதுன்னு சொல்கிறான், தனிப்பட்ட ரீதியில் இருக்குதுங்கிறான். உலகத்துக்கு இருக்கிறது இல்லை, எனக்கு இருக்குதுன்றான். அதை நீங்கள் பார்க்கணும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள், நீங்கள் தேவனோடு தனிப்பட்ட உடன்படிக்கை உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்கிறத எப்போ நீங்கள் இருதயத்தில் உணர்கிறீர்களோ அப்பொழுது விசுவாசம் இருக்கும், வேலையை நடந்துடும். அதை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 42ல் பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாயிருந்தபடியினாலே அவனை பொடிப்ப பார்க்க அழகாக இருக்கான். யுத்த வீரர்கள்லாம் என்ன எப்படி இருப்பாங்க? இங்கிட்டு கொஞ்சம் வெட்டு வாங்கி இங்கிட்டு குத்து வாங்கி அதெல்லாம் காயமெல்லாம் ஆறி தழும்புகள்லாம் பார்த்தாவே தெரியும் யுத்த வீரன் தான், ஏன்னா அடிப்பட்டு வந்திருக்கான் அப்படின்னு தெரியும். இவனை பார்த்தா பொடிப்பய அழகாக இருக்கான். அப்போன்னா ஒரு காயமும் கீழே மேலே விழுந்து அதெல்லாம் ஒன்றும் அடிபட்டதே கிடையாது, சிராய்ப்பு கூட இல்லாமல் நல்லா இருக்கான் அப்படின்னு பார்த்தவனை என்ன பண்ணானா, அவனை அசட்டை பண்ணினான். சரீர அளவின்படி பார்த்தா இவன் அசட்டை பண்ணப்பட வேண்டிய ஆள் தான். ஏன்னா கோலியாத்து முன்னாடி இவன்லாம் யார்? அப்படி தான் இஸ்ரவேலர் நினச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் ராட்சதர்கள்,
நாங்கள் போய் என்ன செய்ய போகிறோம்? அவங்க கண்களில் வெட்டுக்கிளி மாதிரி, எங்கள் கண்கள்லேயும் வெட்டுக்கிளி தான், அவங்க கண்கள்லேயும் நாங்கள் வெட்டுக்கிளி தான். வெட்டுக்கிளி விசுக்குன்னு பறந்து போயிருமேன்னு கூட இவனுக்கு நினைக்க போதும். அவன் கைக்கு சிக்காது அப்படின்னு கூட அவன் நினைக்க மாட்டேங்கிறான். ஆனால் இங்கே பாருங்கள், பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோட இடத்துல வர நான் நாயா என்று சொல்லி கடைசிக்கு அவனை நாயாவே ஆக்கி விட்டாமே. அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அவன் தன் தேவர்கள், அப்பேற்பட்ட கோலியாத்து கூட அவன் என்னத்தையும் கும்பிடுறாங்க, இல்லாட்ட அவனுக்கு ஒன்று இல்லைன்னு நினைக்கிறான். அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். இவன் தான் புட்டு படிப்பாய, இவனை வெட்டி துண்டு போட்டு ஆகாயத்து பறவைக்கும் காட்டு மிருகங்களுக்கும் சாப்பாடு கொடுக்குறானா. அதற்கு தாவீது, இங்கே தான் நல்லா கவனிங்க, என்னமோ ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் இடத்துல வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை, நிறைய பிணங்கள், இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலகத்தார் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இப்படி சொன்னானே, இதுக்கு காரணம் என்ன? அவன் சொன்னான் உன்னை வெட்டி ஆகாயத்து பறவைக்கும் காட்டு மிருகத்தும் கொடுத்துருவேன்னா. இவனும் சொல்கிறான் உங்கள் பிணங்கள் எல்லாத்தையும் வெட்டி நான் ஆகாயத்து பறவைக்கும் காட்டு மிருகத்தும் கொடுத்துருவேன்றான். இப்போ எதன் அடிப்படையிலே தாவீது சொன்னான்னு கவனிங்க. எதன் அடிப்படையிலே சொன்னான்? அவன் ஈசாயின் குமாரங்கிறதுனாலயா, ஆடு மேய்ச்சாங்கிறதுனாலயா, இல்லை ஒரு ஆட்டுக்குட்டியை, ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியையும் அவன் கொண்டு போட்டாங்கிறதுனாலயா, அதில் நல்லா வாத்திய கருவியை வாசித்து கர்த்தரை தூசி பாடுறாங்கிறதுனாலயா? அதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் இல்லாமல் இல்லை. ஆனால் எதன் அடிப்படையிலே அவன் அப்படி சொல்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஏங்க, அதுக்கு முன்னாடி 26வது வசனம். அப்பொழுது தாவீது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள ஜீவனுள்ள சேனைகளை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம். இந்த விருத்த சேதனத்தின் அடிப்படையில் தான் அவன் கோலியாத்துக்கிட்ட சொல்கிறான், உன்னை வெட்டி உன்னுடைய சேனைகளை எல்லாத்தையும் ஆகாயத்து பறவைக்கும் காட்டு மிருகங்களுக்கும் நான் சாப்பாடு கொடுத்துருவேன். அப்படி சொல்வதற்கு அடிப்படை காரணம் ஏதோ ஒன்று இருந்ததே. அவன் வச்சிருந்த கல்லுனாலையா அல்லது கவன்னாலையா? அவனுடைய கல்லும் அந்த கவனும் கோலியாத்தை கொன்றுச்சா? அவனுடைய கவனும் அவனுடைய கல்லும் இஸ்ரவேலை ரட்சித்ததா? அந்த கவனும் கல்லும் சேனைகளெல்லாம், பெலிஸ்தருடைய சேனைகளெல்லாம் கொன்றுச்சா, துரத்தி விட்டுருச்சா? அவையெல்லாம் இருந்தது, இல்லாமல் இல்லை. ஆனால் அடிப்படை காரணம் என்ன? விருத்த சேதனம் இல்லாத இவன் யார்? அப்படின்னா என்ன சொல்லாமல் சொல்கிறான்? நான் விருத்த சேதனம் பெற்றவன், தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவன், தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற எனக்கு விரோதமாய், தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பேச நீ யாருடா என்று சொல்லி அந்த காரியத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். இப்போ தாவீது எப்படி ஜெயித்தான்? அவனுடைய இருதயத்திலே உணர்வு, நான் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்,
நான் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கும்போது இவன்லாம் யார் அப்படின்னு. இன்றைக்கு தேவன் ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கை, ஆமாம், உலகத்தில் எல்லாருக்காகவே அல்லது சபையில் எல்லாருக்காக, எல்லாம் உண்மைதான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எல்லா விதத்திலும் பிசாசுடைய கிரியைகளை, அந்தகார கிரியைகளை அழித்து அவனுடைய பிடியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அது நான் தேவனோட கூட உடன்படிக்கை செய்து கொண்டாள். இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து பிட்டு உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, அப்படியே பாத்திரத்தை எடுத்து உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அதை ஒவ்வொரு சீஷனும் தன்னுடைய ஊழியத்தில் பயன்படுத்தும் போது அப்படி தேவனோட கூட தனிப்பட்ட ரீதியில் உடன்படிக்கை செய்து கொண்டவனாக தான் அந்த ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய பந்தி வரும்போதெல்லாம் இயேசுடைய சரீரத்தையும் இயேசுடைய இரத்தத்தையும் எடுத்து அதில் பங்கு பெற்று, அதனாலே இயேசுவோடு கூட ஒரு உடன்படிக்கை, தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை, நீங்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள். இந்த உடன்படிக்கை என்ன சொல்லிடுதுன்னா, உனக்கு ஆபத்து வந்தால் நான் வர்றேன், எனக்கு ஆபத்து வந்தால் நீ வா அப்படின்னு சொல்கிறது தான். அதுவும் இது இரத்த உடன்படிக்கை, ரத்தம் சிந்தி உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்தான், அது ரத்தம் சிந்தப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, அந்த ரத்தத்தை எடுத்து ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற கர்த்தருடைய பெட்டி மேலே, அந்த கிருபாசனத்தின் மேல் அவன் தெளிப்பான். அந்த ரத்தம் தான் ரொம்ப முக்கியமானதாகிவிட்டது. அது யார்? இயேசுடைய ஆட்டுக்குட்டியானவராக இயேசுடைய ரத்தம். அந்த ரத்தம் தான் தேவனோடு நம்மை சமாதானப்படுத்தியது. அந்த ரத்தம் தான் உங்களை தூக்கி தேவனோட பிள்ளையா ஆக்கி வைத்திருக்கிறது. அந்த இரத்த உடன்படிக்கைக்குள்ளே தான் நீங்கள் உங்களுடைய பலனையும் உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரிக்கிறீர்கள். வேறு எந்த அடிப்படையினாலேயும் அல்ல. நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனாலையா? இல்லை. அப்படியே இயேசுவை ஏற்றுக்கிட்டு வந்தவங்க எல்லாரும் இந்த நன்மைகள் எல்லாம் சுதந்திரிக்கிறாங்களா? இல்லை. ஆனால் ஒரு சிலர் அதில் வளர்கிறாங்க, சுதந்திரிக்கிறாங்க, காரியங்களை யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனிப்பட்ட ரீதியிலே நான் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறேன், என்னுடைய தேவைகளை சந்திக்க, என்னுடைய ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்ற, எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஜெயம் கொடுக்க இவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம்தான். அந்த விசுவாசம் உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து விடுகிறது. உங்களுடைய விசுவாசம் தேவனுடைய வல்லமையை உங்களுடைய சார்பாக செயல்படுத்துகிறது. நீங்கள் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே, சபையாக நம்ம எல்லாரும் உடன்படிக்கை பண்ணினவர்களா அப்படி உணர்ந்து பார்க்கும்போது அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நாங்கள்லாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள், விருத்த சேதனம் பண்ணினவர்கள் என்று நினைக்கும்போது ஆபிரகாம் மூலமாக தேவனோட உடன்படிக்கை விருத்த சேதனம் பண்ணியிருக்கோம். அதனால் கர்த்தரங்களை காப்பாற்றுவார். அப்போ தனிப்பட்ட ரீதியிலே, குடும்பத்திலே, சபையிலே, ஒரு தேசத்தின் அளவிலே தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருந்தால் அந்த உடன்படிக்கையின்படி சகலமும் நடக்கிறது. தேசத்துக்கு ஆபத்துனா கர்த்தர் காப்பாற்ற வர்றார். இப்போ தான் நம்ம கேட்டோம், அங்கே இஸ்ரவேலர் யோசுவா யுத்தத்துக்கு போன போது திடீர்னு அங்கே போயிட்டானா. அங்கே பெரிய யுத்தம் நடந்துதான். அந்த யுத்தத்தில் இஸ்ரவேலரை காப்பாற்றுறதுக்கு, எதிரிகளை கொல்றதுக்கு சூரியனு சந்திரனு அங்கே நின்றுச்சான். சீக்கிரமாக இருட்டிட்டா கொஞ்சம் பேர் தப்பிச்சு ஓடி போயிடுவானுங்க. இருட்டிடக்கூடாது, அதனால் வெளிச்சம் வேணும். சூரியன் இங்கே நிற்கட்டும், சந்திரன் அங்கே நிற்கட்டும். நின்றுச்சு.
எனிமீஸ் வேர் அட்டர்லி டெஸ்ட்ராய்டு. சத்துருக்கள் அழிக்கப்பட்டார்கள். அதுக்காக கர்த்தர் வந்திருக்கிறார் அங்கே. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர்கள் என்று உணர்ந்து, இதை நீங்கள் எவ்வளவுக்கு உணர்ந்து 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 அதை உங்களுடைய உணர்விலே, மனதிலே, உணர்விலே நான் தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், அதால் கர்த்தர் எப்படி என்னை காப்பாற்றுவார், என்னை ரட்சிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், அவருடைய சாட்சியாக விளங்க பண்ணுவார், கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற வேலைகள்லாம் செய்து முடிக்க என்னை பலப்படுத்துவார். எப்படி இயேசுவான அவருடைய வேலையை செய்து முடித்தாரோ, முடிக்கும்போது எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். பவுல் கூட சொல்கிறான், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பேதுரு சொல்கிறான், சரீரத்தை விட்டு போகிற காலம் நாட்கள் நெருங்கி வந்ததுன்னு சொல்கிறான். அதாவது அவங்கெல்லாம் வேலையை முடித்த ஆளுங்க. அவங்கெல்லாம் அடுத்த ஸ்டெப் பரலோகம் போகிறத பற்றி மிகுந்த சந்தோஷமாக பார்க்குற ஆளுங்க. இங்கே நிறைய பேர் ஐயோ சாப்பிட்றோமா அப்படின்னு நினச்சி விசுவாசிகளே நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. போனால் பரலோகம் தானே போவீங்க, இங்கே இருக்கிறதோட அங்கே போனாதான் தேவலை. ஆனால் அதுக்குன்னு உடனே போகலான்னு நினைக்காதீங்க, அவரும் விட மாட்டார். உனக்கு வேலை இருக்குது கீழே, வேலையை முடிச்சுட்டு வான்னு சொல்லுவார். நமக்கு வேலை இருக்கிறது, அந்த வேலையை செய்து முடிக்க அவர் நம்மை பலப்படுத்துகிறார். அவர் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறப்ப அந்த வேலையை செய்யாமையே காலத்தை ஓட்டுறது அது ஒன்றும் நல்லா இருக்காது. நீங்கள் அவர் கொடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டே போகிறப்ப உங்கள் இருதயத்தில் சமாதானம் இருக்கும், திருப்தி இருக்கும். அவருடைய வேலையை செய்யலைன்னா அந்த சமாதானம் திருப்தியும் இருக்காது. டெய்லி இன்றைக்கி ஜெபம் பண்ணலைன்னா உங்கள் இருதயம் திருப்தியாக இருக்கா? அதில் கூட இல்லை. நீ பைபிள் ஒழுங்காக வாசிக்கலை, அவசரத்தில் வந்துட்டான், சரி உங்கள் இருதயம் திருப்தியாக இருக்கா? அது திருப்தியாக இல்லாததுனால தான் அவசரத்தில் வந்துட்டோம்னு நீங்களாக சொல்லிக்கிறீங்க. சாதாரணமாக கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரை நோக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இங்கே என்னோட கூட இருக்கிறீர், உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ண ஆளா நான் இருக்கிறேன், நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னை விசாரிக்கிறவர், என்னையும் என் வீட்டாரையும் விசாரிக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களுக்கு உம்முடைய ஆவியை தந்து பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்து எங்களுக்கு நல்ல மனசாட்சியை கொடுத்து, நல் மனசாட்சியை கொடுத்து, நல்ல சுத்த இருதயத்தோட, திறந்த மனதோட, தெளிந்த புத்தி, ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா அப்போது இருக்கக்கூடிய இருதயத்தில் இருக்கக்கூடிய விடுதலை வேறு எதுலையும் இல்லைங்க. இல்லாட்டி மற்ற அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இன்றைக்கி இந்த பிரச்சனையா, அது அந்த பிரச்சனையா, அதை போய் பார்க்கணுமா, இத்தனை மணிக்குள்ளே போய் பார்க்கணுமா, அவன் என்ன பண்ணுவானோ தெரியலையே, அப்படியே சொல்லிக்கிட்டு அது சமாதானத்தை தூக்கி போய் எரிந்து விடுகிறது. ஆனால் நீங்கள் திறந்த மனதோடு, தெளிந்த புத்தியோடு, சுத்த இருதயத்தோடு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். அந்த சில வார்த்தைகள்லாம் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். நான் பரலோகம் போய் சேர வரைக்கும் இங்கே நான் அது சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். சுத்த இருதயத்தோடு, திறந்த மனதோடு, தெளிந்த புத்தியோடு, நல் மனசாட்சியோடு, சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஆவியோட கேட்க கேட்க நம்ம அப்படி ஆயிடுவோம். திரும்ப திரும்ப கேட்டால் நம்ம அப்படி ஆயிடுவோம். இப்போ நம்ம அப்படி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அப்படி ஆயிடுவோம். இயேசு அதனால தான் சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்ட இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி சொல்கிறார். அவர் ஏதோ கற்றுக்கிற சொல்கிறார். அப்படியெல்லாம் பவுல் உன்னை கற்றுக்கிட்டு சொல்கிறான், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க, ஏன்னா இவர் என் கூட இருக்கிறாரு, எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அதே போல் கீழ்ப்படிதலையும் சொல்லுவேன். இயேசு தேவனுடைய குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவர் பூரணரான பின்பு, அப்போ சாந்தம், மனத்தாழ்மை, சுத்த இருதயம், நல் மனசாட்சி, திறந்த மனதோடு, தெளிந்த புத்தியோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது
அவர் உங்களுக்கு வெளிப்படுகிறார், பேசுகிறார். இருக்கிற பாரங்கள்லாம் போய் விடுகிறது. பிசாசம் மேலே ஏதாவது கட்டுகளை போட்டிருந்தா எல்லாம் அருந்து போய் விடுகிறது. மனம் சமாதானத்துக்குள் பிரவேசிக்கிறது. தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆண்டு கொள்ளுகிறது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு நம்பிக்கை வருகிறது. இன்றைக்கி என்னென்ன செய்யணும்? இதெல்லாம் இருக்கா? இயேசுவின் நாமத்தினால் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கலாம். ஏன்னா இயேசு கூட இருக்கிறார். எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கிற ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு சுகம் கொடுக்குற ஒருவர் இருக்கிறார். என்னுடைய வியாதியை, என்னுடைய தரித்திரத்தை, என்னுடைய எல்லா சாபக்கேடுகளையும் அவர் இயேசு சிலுவையிலே சுமந்து கொண்டு, எப்படி உலகம்னு சொல்கிறல்ல, என்னுடைய ஆண்டவரே என் பாவத்தையும் சாபத்தையும் நீர் என்னுடைய பாவத்தையும் சாபத்தையும் சுமந்து எனக்கு சமாதானம் கொடுத்தீர், எனக்கு சுகம் கொடுத்தீர்னு தனிப்பட்ட ரீதியில் ஆண்டவர்கிட்ட அவரை பார்த்து நான் தான் அப்படியெல்லாம் பாவம், ஐயோ என் வீடுகளில் வாசலில் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சாபங்கள், இது எல்லாத்தையும் நீர் ஏற்றுக்கிட்டீர் ஆண்டவரே, நன்றி. இனிமேல் என்கிட்ட சாபம் பாவமெல்லாம் இல்லை. நீர் கொடுத்த அந்த நீதி, நீர் கொடுத்த அந்த பரிசுத்தம், நீர் கொடுத்த அந்த தேவனுடைய குமாரத்திங்கிற அந்த அந்தஸ்து, எனக்கு நீர் கொடுத்த பயமுள்ள ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அதை நீர் கொடுத்து நன்றி ஆண்டவரே, எனக்கு கொடுத்தீர் நன்றி ஆண்டவரே. எப்படி எல்லாருக்கும் இல்லை, எனக்கு. இங்கே தான் எல்லாம் எனக்குன்னு வரணும். மற்றபடி எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஆனால் இதை எனக்கு என்னை தேவர்களில் ஒருவராய் எனக்கு உம்முடைய ஆவியை தந்தீரே. இயேசு நீர் பெற்றிருந்த அதே பரிசுத்த ஆவியானவரை இப்பொழுது எனக்கு தந்திருக்கிறீரே. எனக்கு ஞானத்தை தருகிறவரே, என்னை வழிநடத்துகிறவரே, என்னை பலப்படுத்துகிறவரே, எனக்காக யாவை செய்கிறவரே, ஒன்று விடாமல் எனக்காக யாவை செய்கிறவரே என்று நாம் தனிப்பட்ட ரீதியிலே தேவனிடத்தில் பேச வேண்டும். நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்தவர்கள். இந்த உடன்படிக்கையை மட்டும் அவர் மறக்கவே மாட்டாராம். 1000 தாலும் சரி. நான் ஒரு இடத்துல யோசித்து ஆச்சரியப்படுவேன். ஆபிரகாமை நினச்சிக்கிட்டு அவன் போட பண்ண உடன்படிக்கையை நினச்சிக்கிட்டு இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து கூட்டி வந்தாராம். இஸ்ரவேலர் நீதிமான்கள் ஆயிட்டாங்கிறதுக்காக இல்லை. ஹலோ, இஸ்ரவேலராம் தேவனுடைய பிள்ளைங்க, ஆபிரகாமுடைய சந்ததி, அவங்கெல்லாம் நீதிமான் ஆகிட்டாங்க, அதனால் கூட்டி வர்றேன் அப்படின்னு அவர் சொல்லலையா. அவங்க நீதிமானே ஆகலை. இயேசு உண்மையிலேயே ஆண்டவரை ஏற்றுக்கலை. ஆனால் இவங்க போய் சொல்லி ஆபிரகாமின் சந்ததி கர்த்தர் கூட இருக்கா என்னமோ சொல்லி அவங்கள நம்ப வச்சு கிளப்புனாங்க. மோசை கிளப்பி தான் கூட்டிகிட்டு வந்தான். அத்தனை பேரும் கண்ணுக்குடி செஞ்சான். வனாந்தரத்தில் அத்தனை பேரும் கண்ணுக்குடி செஞ்சான். அப்புறம் அத்தனை பேரையும் கொல்ல வேண்டியதாகிடுச்சு. நான் கூட யோசிப்பேன், என்னத்துக்கு இவரை கூட்டி வந்தவங்க இவங்கெல்லாம் கூட்டி வந்தார், அதை அங்கேயே சாகடான்னு விட்டுருக்கலாம்ல. ஆனால் ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்லியிருந்தார், 400 வருஷம் கழித்து 4ஆம் தலைமுறையில் இவங்களெல்லாம் கூட்டி வர்றேன் அப்படின்னு சொன்னார். இப்போ யார் பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் செய்கிறாரு? ஆபிரகாம்கிட்ட என்னத்தையோ இவர் வாயை விட்டுட்டார். அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். எமோரியரோடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகலை. அதான் கானான் தேசத்தில் இருக்கிற இப்போ குடியிருக்கிற ஆட்கள், அந்த ராட்சதர்கள், அவங்க அக்கிரம அளவெல்லாம் இன்னும் நிறைவாகலை. ஆனால் கொஞ்ச நாளில் ஆயிரும். 400 வருஷம் கழித்து உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அங்கேருந்து எகிப்திலிருந்து கூட்டி வருவேன், தன்னுடையதல்லாத தேசத்தில் அப்படின்னு சொல்கிறார். அங்கேருந்து கூட்டி வருவேன்றார். கூட்டி வந்துட்டார். வனாந்தரத்தில் இவங்க மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசிக்கு அவங்களுடைய அடுத்த சந்ததி வந்து சேருது. இந்த ஆட்கள் ஒவ்வொருவரும் நான் தேவனோட கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், விருத்த சேதனத்தின் மூலமாக நான் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ண ஆள் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா கண்ணுக்குட்டி செஞ்சுருக்க மாட்டாங்க. அதெல்லாம் போய் கடைசியில் கர்த்தர் 10 கற்பனைகள் வேறு கொடுக்க வேண்டியதாகிருச்சு. அந்த 10 கற்பனைகளின்படி நடந்தால் கர்த்தரை விட்டு போக மாட்டாங்க. இவங்க கண்ணுக்குட்டி செஞ்சு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு தேவனுக்கு நேரடியாக உடன்படிக்கை இல்லை. ஏதோ கூட்டத்தோடு கோயிந்தா போட்டுக்கிட்டு
அப்படி போயிருந்துருக்குறாங்க. ஆனால் இப்போ நான் என்னமோ கேட்க வர்றேன், நம் ஒவ்வொருவருக்கும் தேவனோடு கூட அந்த உடன்படிக்கை, எ காட் ஆஃப் கவனன்ட், உடன்படிக்கையின் தேவன். ஆபிரகாமோட பண்ணின உடன்படிக்கையை அவர் வாட்டுக்கு விட்டுருக்கலாம், அன்றைக்கே சொன்னேன் போடா அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் 2000 வருஷம் கழித்து இயேசுவை தேவன் அனுப்பினார். இவனு உட்காந்துப்படியே சரி என்னைக்கோ ஒரு நாளைக்கு வருவார்னு நம்மளுக்கு சொல்லுவாங்களே, புலி வருதுன்னு சொல்லிக்கிட்டு கடைசிக்கு ஒன்றும் வரலடா. ஆனால் வந்துருச்சு, இயேசு வந்தார். அந்த உடன்படிக்கையை பூரணப்படுத்தினார். சொல்கிறாரு, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு கழி கூர்ந்தான். எதுக்கான்? வர்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும், பிதா அனுப்புகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வந்துட்டாரியா அப்படின்னு அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதை இயேசு பார்க்குறாரு, சொல்கிறாரு. இதில் இன்னொரு பெரிய அற்புதமும் இருக்குது. அது எத்தனை பேர் அதை நினச்சி பார்க்குறோம்னு தெரியல. இப்போ நம்ம வந்து தேவனோட கூட உடன்படிக்கணும்னா நான் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போகணும், அவர் ஒரு ஆட்டுக்குட்டி தருவார். அதான கணக்கு. ஆபிரகாம் தன்னுடைய ஆட்டுக்குட்டியை கொண்டு போயிட்டான், தேவன் தம்முடைய ஆட்டுக்குட்டியை கொடுத்தாரு. ஆனால் என்ன ஆகிப்போச்சுன்னா, ஆபிரகாம் தன்னுடைய ஆட்டுக்குட்டியை கொடுக்கல, அவர் தான் ஆட்டுக்குட்டியை கொடுத்தாரு. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, ஆபிரகாமுடைய ஆட்டுக்குட்டியும் இயேசுநாதர் தான், தேவனுடைய ஆட்டுக்குட்டியும் இயேசுநாதர் தான். இல்லாட்டி நம்ம எப்படி கட்டாயம் ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போகணும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு அவரை சொல்லிட்டு, இப்போ நீங்கள் அவரை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் இந்த இயேசுவை ஆட்டுக்குட்டியை பிடிச்சிக்கொண்டே அங்கே பலியிடுற மாதிரி. நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் அங்கே லேவிய ராமத்தில் என்ன எழுதியிருக்கு, ஆட்டுக்குட்டியை அவன் பிடிச்சிட்டு போகணும், தலையில் அவன் கையை வைக்கணும், அப்புறமேல அதை பலி செலுத்தணும். இவன் தலையில் கையை வைக்கிறப்ப இவன் பாவம் சாபமெல்லாம் பாவமில்லாத அந்த ஆட்டுக்குட்டி மேலே போயிடுது. பாவமில்லாத அந்த இயேசுவின் மேல் இவனுடைய பாவ சாபங்கள் போய்விட்டது. இப்பொழுது நீங்கள் எப்போ இயேசுவை என் ஆண்டவன் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர் உங்களுடைய ஆட்டுக்குட்டியாக மாறிடுறாரு. அவர் தேவ ஆட்டுக்குட்டி, தேவன் அவர் பங்குக்கு செலுத்தின ஆட்டுக்குட்டி. அதை நீங்கள் இயேசுவினுடைய ஆண்டவர்னு சொன்ன உடனேயே அந்த ஆட்டுக்குட்டி உங்களுடைய ஆட்டுக்குட்டியாகி மாறிவிடுகிறது. 2 பேருக்கு சேர்ந்து ஒரே ஆடு அங்கே சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தது. இன்றைக்கு அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம், இயேசு சிலுவையிலே அங்கே பட்ட அந்த பாடுகள், அவருடைய வேதனைகள், அதெல்லாம் நினைச்சு பாருங்க. அதை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் அதை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் அதை உங்களுக்கு சொந்தமாக்கிட்டீங்கன்னா அந்த விசுவாசம் வர்றது ஈஸி, ஆசீர்வாதங்களை பெறுகிறது ஈஸி, வெற்றி வாழ்க்கை வாழுகிறது சுலபம். நீங்கள் உங்களுடைய ஜெபத்தில் கொஞ்ச நாளைக்கு, இது லென்ட் டேஸ், கொஞ்ச நாளைக்கு திரும்ப திரும்ப என்னுடைய பாவங்களை சாபங்களை நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும். என்னெல்லாம் பாவம் செஞ்சோமா அதெல்லாம் ஞாபகம் வரும். அத்தனையும் அங்கே கொண்டு போய் வச்சிட்டீங்க, அவர் எடுத்துக்கிட்டாரு. உலகத்தின் பாவத்தை சுமந்தங்கிறப்ப உங்களுடைய பாவம் அங்கே போயிடுச்சு. ஆனால் நீங்கள் அதை தனிப்பட்ட ரீதியில் சொல்லணும். என்னுடைய பாவத்தை, என்னுடைய சாபங்களை, என்னுடைய வியாதிகளை, என்னுடைய தரித்திரங்களை, அநேக மன குழப்பங்களை, அநேக மன வேதனைகளை, கண்ணீரை, எல்லா துக்கங்களை, பாடுகளை எல்லாம் அதை நீர் சுமந்தீர்னு அதை சொல்லும்போது, உங்களுடைய பாடுகளை எல்லாம் அவர் சுமந்தீர்னு நீங்கள் சொல்லும்போது
அதெல்லாம் அதை வாழ்க்கை நடைமுறைக்கு ரியாலிட்டியில் நீங்கள் கொண்டு வர்றீங்க. இந்த இருதயம் தாங்க எல்லாமே. இருதயத்தில் நீங்கள் என்ன உணர்றீங்களோ அப்படி. நீங்கள் பரிசுத்தம்னு உணர்ந்தால் அது பரிசுத்தம், நீங்கள் என்ன பாவம்னு உணர்ந்தால் அது பாவம். இதெல்லாம் கொடுமையாக இருக்குது. அவர் சொல்லியிருக்கிறபடி நம்ம பாரத்தையும் நம்ம பாவத்தையும் நம்ம சாபங்களையும் தூக்கி அங்கே வச்சுட்டா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்களால் இடத்துல வாருங்கள், அந்த பாரத்தை அங்கே வைக்கணும். பாரங்களையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நம்மை விட்டு தள்ளிவிட்டு பாரத்தை அவர் மேலே வைக்கணும். இந்த வச்சிடுறேன் ஆண்டவரே. தனிப்பட்ட ரீதியிலே நீங்கள் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர்களானால் அற்புதமாக நடக்கும். நம்ம அவங்களுக்கு, உலகத்துக்கு, எல்லாருக்காக, சபைக்காக, உங்களுக்காகன்னு தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் நினைக்கணும். இந்த இருதயம் வழுக்கிட்டு போக பார்க்குது. திருக்குள்ளதும் கேடுள்ளதுன்னு சொல்லியிருக்கு. விடக்கூடாது. இழுத்து பிடிச்சி வச்சு நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் நீங்கள் சொல்லணும், என்னுடைய பாவத்தை, என்னுடைய சாபத்தை, எல்லா தருத்திரத்தை, கேடுகளை, துக்கங்களை, கண்ணீரை, வேதனைகளை சுமந்தீரே, எனக்கு பதிலாக நீர் சுமந்தீரே, என்னை விடுதலை ஆக்கினீரே, எனக்கு சுகம் கொடுத்தீரே, எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தீரே. அப்படி நீங்கள் சொல்லி விசுவாசிக்க ஆரம்பிக்கும்போது சகலமும் நன்மையாய் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஜெபம் பண்ணலாம். இப்போ நான் ஜெபம் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்க போகிறேன். எல்லாரும் எழுந்து இந்த ஜெபத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன். அதை உணர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். இப்பொழுதே பாரங்களை எல்லாம் நம்மை விட்டு விலக்க முடியும். இப்பொழுதே விடுதலையோடு கூட மனதில் தானே பாரங்கள் ரொம்ப இருக்கு. அதை தூக்கி அங்கே வைக்கணும். இப்போ அதை நீங்கள் வைக்கணும். வச்சிட சொல்கிறாரு. அவர் சுமக்கிறேங்கிறப்ப நம்ம ஏன் சுமக்கணும்? அவர் சுமந்துட்டார். அவர் சுமந்ததை நம்ம ஏன் சுமக்கணும்? பாட்டெல்லாம் அப்படி பாடுறோம். இப்போ நாம் அதை நினச்சி பாருங்கள். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் பாருங்கள். தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இயேசுவானவர் அவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்கள் மேல் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இருந்து இந்த ஜெபத்திலே உங்களுக்கு உதவி செய்கிறார், உங்களை பலப்படுத்துகிறார். உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய பாவங்களை, சாபங்களை இயேசு சுமந்தார்னு? ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியில் சொல்லுவீங்களா? என்னுடைய பாவத்தை, அந்த பாவம், அந்த பாவமெல்லாம், அந்தந்த பாவமெல்லாம், எல்லா பாவத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் நீர் எடுத்துக்கிட்டீரே, சுமந்தீரே. அவர் எப்படி சிலுவையில் சர்ப்பம் போல ஆனார்? எல்லாருடைய பாவங்களும் வந்தது. நம்ம பாவமே ஏகப்பட்ட பாவம். அந்த பாவங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டு, உங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கிட்டாரா? உங்களுடைய பாவங்கள், சாபங்கள், உங்களுடைய வியாதிகள், தரித்திரங்கள், மனக்குழப்பங்கள், வேதனைகள், எவ்வளவோ பைத்தியக்காரத்தனங்கள், லூசுத்தனமாக அப்படி இருந்துட்டனே, பைத்தியக்காரத்தனமாக வாழ்ந்திருக்கனே, இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கும்போது அதை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டாருங்கிறத முதல்ல நம்புங்க. நீங்கள் அதை அங்கே விட்டு விடுங்கள், கர்த்தரிடத்தில் விட்டு விடுங்கள். அதை பிடிச்சிட்டு வராதீங்க. அவர் ஏற்றுக்கொண்டார். உலகத்தின் பாவம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டது. உங்களுடைய பாவம் அங்கே போயிற்று, உங்களுடைய சாபம் அங்கே போயிற்று, உங்களுடைய வியாதி அங்கே போயிற்று, உங்களுடைய மனக்குழப்பம் அங்கே போயிற்று, மன வேதனைகள் அங்கே போயிற்று, உங்களுடைய பயங்கள் அங்கே போயிற்று. உங்களுடைய எல்லா பயங்களும், எல்லா தாறுமாறான நினைவுகளும் எல்லாவற்றையும் அவர் எடுத்து அங்கே
அனுபவித்தார். உங்களுக்கு சமாதானம் கொடுத்தவர் சமாதானத்தின் தேவன். உங்களுக்கு சமாதானத்தின் தேவன். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. இப்போ நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நம்ம தப்பு பண்ணிட்டே இருக்க முடியாது. ஏசாயா 53 ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், இது உண்மை. ஆனால் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இங்கே பெரிய சிக்கலுங்க. இயேசு சிலுவையில் அடிபட்டு இருக்கிறப்ப என்ன நினச்சிக்கிட்டாங்களாம்? அவர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். நம்ம அதை பற்றி கவலையே படலை. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆனால் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவர் தேவன் அவரை அடித்தார், அதனால கஷ்டப்பட்டு கிடக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டோம். நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினச்சிட்டோம். இப்போ அந்த சம்பந்தப்படுத்துகிறேன் நான். இப்போ என்னுடைய பாவங்களை என்னுடைய சாபங்களை இயேசு சுமந்தபடியாலே அப்படி ஆனீர். அவருடைய முகப்பார்வை, அவருடைய ரூபம் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினால் என்னுடைய பாவத்தை நீர் ஏற்றுக்கொண்டு என்னுடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு நீர் அப்படி அந்தக்கேடு அடைந்தீரே சொல்லுவீங்களா? என்னுடைய பாவங்கள் சாபங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு நாளில் அவ்வளவு அந்தக்கேடு அடைந்தீரே, உமக்கு நன்றி. என்னை விடுதலாக்கினீரே, உமக்கு நன்றி. அது நாங்கள் அப்படி நினச்சிக்கிட்டோம்னு இருக்கு, இல்லை அப்படி தான் இருந்தோம். ஆனால் இப்பொழுது நான் நினைக்கிறேன், என்னுடைய பாவங்கள் என்னுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டபடியாலே எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உண்மையில் வந்ததினாலே நீர் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறீர் என்பதை நான் உணர்ந்து பார்க்கிறேன். ஏதோ உலகத்துக்காக இயேசு அடிபட்டவர் என்று அல்ல, எனக்காக நீர் அடிபட்டி என்னுடைய வியாதிகளை, என்னுடைய தரித்திரங்களை, என்னுடைய மனக்குழப்பங்களை சொல்லுங்க. என்னுடைய வியாதிகளை, என்னுடைய மனக்குழப்பங்களை, என்னுடைய தரித்திரங்களை, என்னுடைய வேதனைகளை, என்னுடைய பயங்களை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீரே, என்னை விடுதலை ஆக்கினீரே. சமாதானத்தின் தேவனே, எனக்கு கொடுக்கிற சமாதானத்துக்காக ஸ்தோத்திரம். எனக்கு கொடுக்கிற விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டீர், வீட்டாரிடத்தில் இருக்க எல்லா குழப்பங்களை ஏற்றுக்கொண்டீர், வீட்டில் இருக்க சாபங்களை ஏற்றுக்கொண்டீர், எனக்கு விடுதலை கொடுத்தீர், வீட்டில் சமாதானம் தந்தீர். சமாதானத்தின் தேவனே, என்னுடைய சமாதானத்தின் தேவனே, எனக்காக பாவங்களை சுமந்தீர், எனக்காக சாபங்களை சுமந்தீர், என்னை விடுதலை ஆக்கினீர். நான் உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். ஆதலால் இந்த விடுதலை எனக்கு உண்டாயிருக்கிறது, இந்த சுகம் உண்டாயிருக்கிறது, இந்த ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கிறது, பிடித்துக் கொள்ளுகிறேன். அன்று தாவீது விருத்த சேதனம் இல்லாத இவன் யார் என்று சொன்னபோது தான் தேவனோட கூட விருத்த சேதனத்தின் மூலமாய் உடன்படிக்கை பண்ணி கொண்டதை நினைத்தல்லவா அப்படி பேசினான். இப்பொழுது கர்த்தாவே, புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம் என்று சொன்னீர், புதிதாக என்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீர். சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட புதிதான உடன்படிக்கை செய்திருக்கிறீர். அந்த உடன்படிக்கையின் அடிப்படையிலே நான் விடுதலை ஆனேன், சுகமானேன், சமாதானம் பெற்றேன்,
ஆசீர்வாதம் பெற்றேன், நன்மைகளை பெற்றேன், அவருக்காக வாழ்வேன்.